வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிசெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது நவம்பர் எக்ஸாமுக்கு. ஸோ நவம்பர் 12th 2022 நமக்கு வந்து சிசெட்டோட எக்ஸாமினேஷன் ஆன் சாட்டர்டே. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு சிசெட்டு பற்றி நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் ஐசிஎஸ்ஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாருக்கும் மெயிலும் வந்திருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். பட் இது சில பேர் படிக்காம விட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ போடலாம் தான் இன்னைக்கு சிசெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி போடுறோம். பிகாஸ் இது வந்து வீட்டில் உட்காந்து எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன், அதாவது ரிமோட் ப்ரோட்டோகால் மோட். ஸோ இது நவம்பர் 12th 2022 சாட்டர்டே நடக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கும் அட்மிட் கார்டு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இல்லை, டைமிங் வந்து அதிலே போட்டிருப்பாங்க. நமக்கு எக்ஸாமினேஷன் 12th நமக்கு ஒரு 8th or 9th அந்த நோட்டிஃபிகேஷனும் வரும். அட்மிட் கார்டு டியூரிங் த டைம் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ரிமோட் ப்ரோட்டோகால் மோடுன்றனால நம்ம சிஸ்டமில் வீட்டில், அதர்வைஸ் நம்ம லேப்டாப்பில் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம்னா நீங்கள் ப்ரிகாஷனரியாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிசெட்டில் மேஜராக இந்த ரிமோட் ப்ரோட்டோகால் மோட் அப்படிங்கிறனால நம்ம எய்தர் இது மொபைல் ஃபோனோ டேப்லெட்டோ இல்லை பாம்டாப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணுங்கள், அதர்வைஸ் லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் மட்டும்தான் அலௌடு. அண்ட் ரொம்ப ஐசோலேட்டட் ஒரு பிளேஸ், நீங்கள் வீட்டில் எனக்கு தனி ரூம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வால் பார்த்து தான் செவுரு இருக்கும் இல்லையா, செவுத்தை ஃபேஸ் பண்ணி, கேமரா வந்து செவுரு ஃபேஸ் பண்ணி இருக்கணும். வால் ஃபேஸ் பண்ணி இருந்ததுன்னா பேக்ரவுண்ட் வந்து நமக்கு யாரும் பின்னாடி நடந்து போகிற மாதிரிலாம் இருக்காது. வீட்டில் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் எங்களுக்கு இல்லை தனி ரூம் அப்படின்னா அப்படி உட்காந்துக்கோங்க. ஸோ தட் அவங்க சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம் எழுதும்போது 365 டிகிரி லேப்டாப்பை தூக்கி காட்ட கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்லைன்ல லைவ்ல எப்பவுமே இருப்பாங்க. அதனால வந்து மோஸ்ட்லி நீங்க உட்காரும் போது இப்படி உட்காந்துக்கோங்க, செவுரு பார்த்து உட்காந்துக்கோங்க. வீட்டில் கேமரா வந்து செவுரு பார்த்து இருக்கணும். நீங்க வந்து வால் ஃபேஸ் பண்ணி சாஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரால அது தெரியாது, தட் இஸ் டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. அண்ட் தென் நமக்கு வந்து வைவா வாய்ஸ் போர்ஷன் வந்து இந்த நவம்பர் 12th எக்ஸாம் நமக்கு இன்ன வரைக்குமே வைவா வாய்ஸ் போர்ஷன் வந்து ரிமோட் ப்ரோட்டோகால் மோட்ல நடந்ததில்லை. அதனால இந்த வாட்டியும் இல்லை. அண்ட் 120 minutes எக்ஸாமினேஷன், 2 hours எழுதணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு, எம்சிக்யூஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி தான் இது. ஸோ இதில் நம்ம 4 சப்ஜெக்ட் எழுத போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கிளியர் பண்ணணும். பாருங்கள், நம்பர் ஆஃப் கொஷின்ஸு மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. 50 பர்சன்டேஜ் வந்து 40% எடுக்கணும், அக்ரிகேட் 50 வரணும். ஸோ தட் 200% நம்ம ரீச் பண்ணுற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது. ஸோ ஈச் போர்ஷனையும் நம்ம 50 மார்க்ஸ்க்கு எழுதுகிறோம். 35 கொஷின்ஸ் இருக்குது. மொத்தமாக 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம ஆன்லைனில் ஆன் பண்ணதுமே அங்கே டைம் ஸ்லாட் ஆன் ஆகிடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறோம் அல்லது வந்து தெரியல அப்படின்னு அதிலே டைம் உட்காந்திங்கன்னா, டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாமில் உட்காரும்போது டைம் ஸ்லாட்டை மேனேஜ் பண்ணிக்கோங்க, ரைட்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் சிசெட் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, செப் சாஃப்ட்வேர் வந்து லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. இது வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியும், ஃபஸ்ட்டு திங். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடிக்குமே வந்து ஐசிஎஸ்ஐ அனுப்புது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சிசெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் ஒரு 15-20 டேஸில் வந்துச்சுன்னா அது 1 year வேலிடு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்போம், ஏன்னா அதுதானே மேஜர். ஸோ அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி நிமிஷத்தில் ரஷ்அப் பண்ணாதீங்க. அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதில் மெயினாக நம்ம பேர் தான் இருக்கா, ஃபோட்டோ இருக்கா, சிக்னேச்சர் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டைமு, எக்ஸாமினேஷன் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கையில் டாக்குமெண்ட்ஸு நம்ம வச்சுருக்கணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும்? இந்த அட்மிட் கார்டும் ஒரு கவர்மெண்ட் ஐடியும் வச்சுருக்கணும். ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஐடியும் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணனதுமே நம்ம வந்து இதை வந்து விஷுவலாக காட்டணும், நம்ம கையில் இருக்கிறத காட்டணும். ஸோ வந்து ஒரிஜினலை வச்சுக்கோங்க.
அண்ட் எக்ஸாமினேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து செப் லைட்டு. இது வந்து ஐசிஐசிஐ போர்ட்டலில் அவைலபிள் தான். நீங்கள் போய் சர்ச் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மெயில் ஐடிக்கு அது வந்துடும். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு இல்லையா, நீ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மார்க் எக்ஸாமினேஷனுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் செப்ஸ் லைட் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் மார்க் எக்ஸாமினேஷன். அதனால ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அதுக்கான யூனிக் பாஸ்வேர்ட், யூசர் ஐடி, அந்த க்ரெடென்ஷியல்ஸை அனுப்பிச்சிடுவாங்க. மார்க் எக்ஸாம்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் மெயின் எக்ஸாம்ஸ்க்கும் சரி, மார்க் எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த எப்படி அட்டன் பண்ணணும், அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்த்த மாதிரி உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். மெயின் எக்ஸாமில் உட்காரும் போது ஒரு பயம் இல்லாமல் உட்காரலாம். அண்ட் இதில் நம்ம அட்மிட் கார்டு, ஐடென்டி கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் வச்சுருக்கலாம். அது என்னென்ன கவர்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணலாம்னா பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதெல்லாமே வந்து ஏதாவது ஒன்று நம்ம வச்சுருக்கலாம். ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரிஜினல் வச்சுட்டோம்னா இட் இஸ் சேஃபர் சைட். அண்ட் இந்த செப்பு லைட் 2 இருக்குங்க. செப்பு ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும், அண்ட் செப் லைட்டு. செப் லைட்டை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். செப் லைட்டு நீங்களே சர்ச் பண்ணிங்கன்னா ஐசிஐசிஐக்குள்ளே இருக்குது. பட் அது தெரியலன்னா பெட்டர் நமக்கு மெயில் வர்றது அந்த லிங்க்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி செப் லைட்டுக்கு முன்னாடி செப் இருந்தது, அப்போ அதை டவுன்லோட் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு பொதுவாக நமக்கு வர்ற மெயிலே அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வச்சிருங்க, டெலிட் பண்ணிடாதீங்க, அது எதுவுமே பண்ணாதீங்க டில் கம்ப்ளீட்டிங் யோர் சிசெட் மெயின் எக்ஸாம். சரியா? ஏன்னா மார்க் எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம அதை டவுன்லோட் பண்ணோம்னா தான் நம்ம மற்ற எக்ஸாம், ஐ மீன் மார்க் எக்ஸாம் 3 எக்ஸாம் வைப்பாங்க. அந்த 3 எக்ஸாமில் அட்லீஸ்ட் ஒன்றுனாச்சும் நம்ம அட்டன் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமோட ஹசல்ஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ணிடலாம். மெயின் எக்ஸாமுக்கு ரொம்ப சேஃபாக உட்காந்துக்கலாம். அதனால அண்ட் நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டர் என்டர் ஆக முடியாது. பிஃபோர் 30 மினிட்ஸ் நம்ம உள்ள என்டர் ஆகிடணும். ஸோ தட் அந்த 30 மினிட்ஸுங்கிறது நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு வச்சு முன்னாடியே வர சொல்கிறாங்க. ஆஃப்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ரேயராக போயிட்டீங்கன்னா அந்த ஐடி கார்டு, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் கரெக்டாக அந்த டைமுக்கு எக்ஸாம் லான்ச் ஆகும். அப்போ நீங்கள் எக்ஸாம் லான்ச் பண்ணீங்கன்னா அந்த டைம் டியூரேஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால அண்ட் தென் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இங்கிலீஷில் தான் வரும். அண்ட் தெரியும் இல்லையா, 40% நம்ம எடுக்கணும், அக்ரிகேட்டு 50% வரணும். ஈச் சப்ஜெக்டை தனித்தனியாக பாஸ் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் கிடையாது ராங் ஆன்சர்ஸ்க்கு. அண்ட் மொபைல் ஃபோன் கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது, இயர்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காலிங் பெல் பக்கத்தில் வீட்டில் உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம், யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஏன்னா அதெல்லாம் இதில் மென்ஷன் ஆயிருக்காது. பட் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா வைல் எக்ஸாம், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறேன். சவுண்டு கேட்டால் கூட இட் வில் டிஸ்டர்ப். ஏன்னா அது சிஸ்டம் இல்லையா, அப்போது ஏஐங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கக்னைஸ் பண்ணும், சம் சவுண்ட் இஸ் கம்மிங்கிற மாதிரி. அப்போது அங்கே நமக்கு அந்த இன்விஜிலேட்டர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களே சூப்பர்விஷனில், அவங்க நம்மளை கேட்பாங்க என்ன சம்திங் யூ ஆர் ஆஸ்கிங் நியர்பை, அதர்வைஸ் சம்திங் இஸ் மீன் சம் சவுண்ட் இஸ் கம்மிங், அந்த மாதிரி வரும்போது அது வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீட்டில் நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்த்திருந்தோம்னாலும் அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி உட்காரது நல்லது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இல்லைங்க பின்னாடி டாக் ஓடிடுச்சுங்க, அதுதான் அங்கே விஷுவலில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒன்றுமே தெரியாது, நம்ம சேஃப்டியாக சப்மிட் எல்லாம் கொடுத்துருவோம். லேட்டர் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா, ரிசல்ட்ஸ் வரும்போது தான் உங்கள் எக்ஸாம் கேன்சல். பிகாஸ் என்ன ரீசன் நமக்கு தெரியாது. என்ன ரீசன்னா இது எனி ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் கைட்லைனை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதனால நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது யூ கேனாட் ஐடென்டிஃபை தட் எக்ஸாம் நீங்கள் எழுதுனது கேன்சல் ஆகிடுச்சின்னு. அதனால ரொம்ப சேஃப்டியாக இந்த கைட்லைனை ஒன்றா படிச்சிருங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இயர்ஃபோன், ஹெட்ஃபோன் அண்ட் கால்குலேட்டர்ஸ், ப்ளூடூத் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணக்கூடாது, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கக்கூடாது, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கக்கூடாது, லவுடியாக எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் கண்டினியூஸ் ஃபோக்கஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும், இங்கே அங்கே திரும்பிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது திரும்பினீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிடும். திருப்பியும் சொல்கிறேன், வார்னிங் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணும். அது க்ரீன், ரெட்டு, ப்ளூ காட்டும். ஸோ அதனால் அதை அடிக்கடி ரெட்டில் காட்டுற மாதிரி வச்சுக்க கூடாது. பிகாஸ் அப்படி ஆகும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
ஸோ அதனால வந்து பக்கத்தில் யாராவது இருக்காங்களா 365 டிகிரி காட்டுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. 365 டிகிரி காட்டுங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கேமரா நம்ம லேப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப் அப்படியே வந்து நீங்கள் அந்த ரூமை சுற்றி காட்டணும், அந்த கேமராலே சுற்றி காட்டணும். இட் பி ஆட்டோமேட்டிக்லி ரெக்கார்டட் ஸோ தட் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகாமல் நீங்கள் எழுதுறது சப்மிட் ப்ராப்பராக ஆகும். இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ தெரியாது, சப்மிட் ஆகிடும், லேட்டரான உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் கேன்சல் ஆச்சுன்றது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேட்கும் போது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா மார்க் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம ஏஐ கூட தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அது, நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல எழுதுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது. ஸோ அதை நம்ம இந்த கைட்லைன் படி ஃபாலோ பண்ணிட்டோம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இதில் நமக்கு வந்து ஈச் கேண்டிடேட்ஸ் வீடியோ ஆடியோ லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சவுண்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தோம். அண்ட் சிட்டிங் போஸ்டர் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி சிட்டிங் போஸ்டரில் உட்காரணும், ரைட்? அண்ட் இந்த சப்மிஷன்ஸ் நம்ம வந்து உள்ள என்டர் ஆனதுமே டில் சப்மிஷன்ஸ் நம்ம வந்து இங்கேயும் எங்கேயும் பெர்மிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்திரிச்சு போறதுக்கு, வாஷ்ரூம் போறேன் அப்படின்லாம் எந்திரிச்சு போக முடியாது. ஸோ டில் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன் அந்த 2 hours நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரிசல்ட்ஸ் வித்ஹோல்ட் ஆகும், கேன்சல் ஆகிடும். அது நமக்கு அப்போ தெரியாது, ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நிறைய பேர் வந்து they got disappointed while getting results because நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி unnecessary ரீசன்ஸ்னால மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால தலையாட்டுறது கூட ரொம்ப அந்த மாதிரி ஸ்டட்ஸ் இந்த மாதிரி பெருசாக போட்டுலாம் உட்காந்தா நமக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய அந்த ஸ்டட்ஸ் ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு உட்காருவாங்க. அப்படின்னா ஒன்று ஏஐ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும், நம்ம இப்படி அப்படி திரும்ப மாதிரி நினைச்சுக்குவோம். அதனால வந்து ஃபோக்கஸ்டாக உட்காருங்க. அண்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிசெட்டில் ரிமோட் மோட்ல உட்காரும்போது நம்ம வந்து ஒரு ரூமை ஷெட்யூல் பண்ணி ஒரு சேரு டெஸ்க்கு அந்த மாதிரி பிளெயின் பேக்ட்ராப்ஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டா பெஸ்ட்டு. ஸோ தட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் நாய்ஸ் ஃப்ரீயாக உட்காந்துனா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிக்குவயர்மெண்ட்டு டெக்னிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்க்டாப்பு லேப்டாப்பில் நிறைய பேருக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ண தெரியாது. கடைசி நிமிஷத்தில் உட்காந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு வரமாட்டேங்குதுங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பண்ண தெரியலையா, தயவு செஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் பர்சனோட இது அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு சிஸ்டம் நாலேஜ் இல்லைனாலும் நம்மளால அது பண்ண முடியாது இல்லையா? அண்ட் சம் ஹர்டில்ஸ் வரலாம், பிகாஸ் நம்ம சிஸ்டமில் ஏதாவது வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் போட்டிருந்தோம்னா இது டவுன்லோட் ஆகிறதுலையோ இல்லை அது ஓப்பன் ஆகிறதுலையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இவங்க ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ இந்த வேர்ஷன் இருக்கணும், இவ்வளோ ரேம் இருக்கணும், இந்த பேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கெப்பாசிட்டியில் நம்ம போட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராது. அது நமக்கு பண்ண தெரியலையா, ஒரு நாள் நீங்கள் சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ தட் நம்ம எக்ஸாமில் பிரச்சனை இல்லாமல் எக்ஸாம் எழுதுவோம். இது எல்லாமே மார்க் எக்ஸாம்லேயே மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருங்க. பிகாஸ் மார்க் எக்ஸாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். நெக்ஸ்ட் வீக் 5th மேலே எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால வந்து இமீடியட்டாக இதை நீங்கள் இந்த 2 daysல பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரோம் வெர்ஷன் 8.0 இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். வெப்கேம் இருக்கணும், நல்ல மைக் குவாலிட்டி இருக்கணும், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியணும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 8 or 10 இருக்கணும். ரேம் 4 GB அண்ட் 5th generation 2.2 ஈக்குவலண்ட் ஹையர் இருக்கலாம். அண்ட் இப்போ பாப்அப் பிளாக்கர்ஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணிவிடுங்க, குக்கீஸை எனேபிள் பண்ணிவிடுங்க, ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிவிடுங்க, ஆன்டி வைரஸை டிசேபிள் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எக்ஸாம் எழுதும்போது சாஃப்ட்வேர் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து பிளாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு வந்து தெரியாது என்னடா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, பிளாக் பண்ணியிருக்கோம் உள்ள. சில டைம் நமக்கு அது என்னேபிள் சில பேருக்கு பண்ண தெரியாது, உள்ள செட்டிங்ஸில் போய் பண்ணணும். அப்படி அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் சிரமப்படாமல் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நல்லா தெரிஞ்சவங்க 90% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இது எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ தெரியும்னா தாராளமாக பண்ணிடுங்க, பட் டோன்ட் டேக் ரிஸ்க் அட் த எக்ஸாம் மூமெண்ட். ஓகே. அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், ரொம்ப நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், வைஃபை ஸ்பீடு இருக்கணும். ஏன்னா நெட்ஒர்க் இல்லை அப்படின்ற கமெண்ட் எல்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது. அதனால் நல்ல இன்டர்நெட் பேண்ட்வித் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது. பேக்கப் சப்போர்ட் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ்க்கு 2 பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா? லாஸ்ட் மூமெண்ட்டில் அதுக்காக நம்ம யாரையும் ரீசனும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க.
அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ப்ராப்பராக உள்ள போடுங்க. மார்க் எக்ஸாம்ஸ் எழுதும் போதும் சரி, லைவ் எக்ஸாம் எழுதும் போதும் சரி. காப்பி பேஸ்ட் சம்டைம்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணாது, சில டைம் காப்பி பேஸ்ட் அக்செப்ட் பண்ணும். பிகாஸ் நம்ம மார்க் எழுதிட்டு இது எழுதணும்னா அது அக்செப்ட் ஆகாது. அதே நீங்கள் டைரெக்டாக எழுதும்போது சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணும். அதனால டோன்ட் டேக் ரிஸ்க். நீங்கள் வந்து என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கோ அதை டைப் பண்ணுங்க. ஏன்னா காப்பி பேஸ்ட்டுங்கிறது திருப்பியும் நமக்கு வந்து அது என்ன சொல்றது, நம்ம பைரேட் பண்ண மாதிரி தானே, அதனால அது சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணாது. அதனால நம்ம டைப் பண்ணியே போட்டுக்கலாம். அண்ட் ரிமோட் உள்ள எழுதும்போது நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமெயில் எஸ்எம்எஸ்ல நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வரும். அதில் ஐடென்டி வெரிஃபிகேஷன் 2 லெவல். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை கேப்சர் பண்ணும், லெவல் 1 எக்ஸாமினேஷன். அண்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணும். அண்ட் நம்மளோட அட்மிட் கார்டு, ஸ்டூடெண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப் இதை வந்து காட்டணும். அந்த கேமராவில் நம்ம விசிபிளாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டணும். இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக விண்டோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஃபோக்கஸ் மட்டும் மீன் நீங்கள் பார்க்குற இந்த ஹெட்டை வந்து ஃபோக்கஸ்டாக காமிங்க ஃபோட்டோ எடுக்கும்போது. பிகாஸ் அது வந்து கரெக்டாக நீங்கள் அந்த அட்மிட் கார்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி அது அக்செப்ட் பண்ணும். சம்டைம்ஸ் அட்மிட் கார்டில் வேறு மாதிரி இருந்ததுன்னா பிஃபோர் தட் நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது அது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக மெயில் போட்டுருங்க ஐசிஐசிக்கு. ஸோ தட் எக்ஸாமில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஃபேஸ் இஸ் நாட் விசிபிள் இந்த கேமரானா அவங்க வந்து கேட்பாங்க கேமரா வியூ வச்சு காமிங்க அப்படின்னு. அந்த மாதிரி கரெக்டாக காமிங்க. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே ப்ராப்ளம் இல்லை. அதனால மைக் மியூட்டாக இருக்கா, இல்லை மைக்ரோஃபோன்லாம் ப்ராப்பராக இருக்கா, அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே லைவ் ப்ரோட்டோகால்ஸுங்கிறனால ஃபைனலாக உட்காந்து நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் பத்தாது எதுக்குமே. அண்ட் ரொம்ப டூ லோ ஒரு ஹை பொசிஷன் கேமராஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக நமக்கு வந்து நார்மலாக விசிபிளாக இருக்கிற மாதிரியான ஃபோக்கஸ் இருந்தால் கூட போதும். அண்ட் வேறு என்ன இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால், ஃபைனலாக நம்ம வந்து சாரி எக்ஸாம் முடிக்கும் போது நமக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில பேருக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படி ஒரு டவுட் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதும் போது அந்த டவுட்டில் தான் கேட்பாங்க, மேடம் நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் பட் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது அங்கே காட்டும் எக்ஸாம் நீங்கள் வந்து அப்பியர் பட்டன் இருக்கும். உள்ளே போனதுமே அப்பியர் பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் விண்டோவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் வந்து ஈச் ஏபிசிடின்னு இருக்கும். அது ஒன்று ஒன்றா நம்ம என்னன்றது ஒரு கொஷினையும் மார்க் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் மார்க் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே க்ரீனில் இருக்கும். டவுட்டாக இருந்தால் ப்ளூவில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. டவுட்டாக இருந்தால் புக் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளூவில். ஏன்னா லேட்டரான அதே கொஷினை நீங்கள் புக் மார்க்லேருந்து எடுத்தீங்கன்னா கூட ஈஸியாக மறுபடியும் திங்க் பண்ணுற டைம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதாது எல்லாமே ரெட்டில் இருக்கும். ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பட்டன் கொடுங்க. ஸோ தட் ஃபினிஷ் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இடையில நான் மாற்றணும், எனக்கு கொடுத்த ஆன்சர் வந்து இப்போ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணீங்களோ அதை கிளியர் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட். தட் இஸ் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஆன்சரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம ஃபினிஷ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் கடைசி ஆப்ஷனில் வந்து ஒரு பட்டன் நிற்கும், கிளியர் அப்படின்னு ஒரு பட்டன் நிற்கும். அந்த கிளியர் பட்டனில் எண்ட் டெஸ்ட்னு கொடுத்தோம்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம்னு கேட்கும். இந்த ப்ளீஸ் கன்ஃபார்ம்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து மாற்றணும்னு எல்லாம் பண்ணீங்கன்னா மாற்ற முடியாது. அதனால பிஃபோர் அந்த கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதையும் பண்ண முடியாது. அதனால ஒன்ஸ்க்கு டுவைஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் மார்க் வந்து உங்களுக்கு நீடு இருந்ததுன்னா புக் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கரெக்டாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னா போய்க்கலாம். அப்புறம் முன்னாடி பின்னாடி ப்ரீவியஸ்க்கு நெக்ஸ்ட்டு எப்படி வேணால் போய்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுனேன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து விட்டு செவன்த் எழுதுனேன், நெக்ஸ்ட் போய்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதை மார்க்கா அது சைடில் காட்டும். நீங்கள் வந்து என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க அட்டன் பண்ணலாங்கிறது விசிபிளாக காட்டும். நான் சொன்னேன் இல்லையா, க்ரீன் ப்ளூ ரெட் அப்படி காட்டும். அதுவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி டன் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபினிஷ் பட்டன் கொடுத்தாச்சு அப்படின்னா எக்ஸாமினேஷன் 1 2 3 வார்னிங்ஸ் கேட்கும் 3 டைம்ஸ். ஸோ வித் ஃபினிஷ் பட்டன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாமினேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா தேங்க்ஸ் மெசேஜ் வரும், ரைட்டாக தேங்க்யூ மெசேஜ் வரும். அந்த தேங்க்யூ மெசேஜ் வந்துச்சுன்னா ப்ராப்பராக சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ நான் சப்மிட் பண்ணேன், எனக்கு என்னன்னே தெரியல, சப்மிட் ஆச்சா தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அங்கே ஒரு தேங்க்யூ மெசேஜ் வந்துச்சுன்னா சப்மிட் ஆகிடுச்சு ப்ராப்பராக அப்படின்னு அர்த்தம்.
அதனால ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டைமுக்குள்ளே போயிடுங்க. அங்கே என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, நீங்கள் டைமுக்கு உள்ளே போகல, ப்ரையராகவே லாகின் பண்ணிட்டீங்கன்னா சர்வர் தானே ஈஸியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் லேட்டாக உள்ளே போகும்போது நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஹேர்டில்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறேன் நான், வீட்டில் இருந்து எழுதுறதுனால. அதனால் கொஞ்சம் முன்னாடியே அந்த 1/2 hour 30 minutes முன்னாடியே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும், ரைட்? ஸோ ஆல் த பெஸ்ட். இனி அப்கமிங் நமக்கு வந்து மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. நானும் மார்க் எக்ஸாமினேஷன்ஸ் என்னைக்கு வருதுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். மார்க் எக்ஸாம் சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சப்ஸ்கிரைப் ஆர் எஜுகேஷன். ஸோ ஃபர்தராக இனியும் நமக்கு வந்து கம்மிங் நவம்பர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னமோ நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன், ரைட்? ஸோ தேங்க்யூ.